अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वै जयन्ती विभूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சுவாமி தேசிகனுடைய பெருமையை எப்படி அவர் பெருமை எல்லா நாளும் ஒன்று இருக்குது, சேர்ந்து இருக்குது, சீர் ஒன்று இருக்குது அப்படின்ற பார்த்துன்ற ஒரு வரிசையில் நூத்தந்தாதியில் இருக்கக்கூடிய பேயாழ்வாரை பற்றி, பேயாழ்வாருக்கும் ராமானுசனுக்கும் உண்டான சம்பந்தமான பாசுரம் இருக்குது. அந்த பாசுரத்தில் அனுபவிச்சுன்னு வரும். பேயாழ்வார் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த பாசுரத்தில் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றுமி ராமானுஷன், ராமானுஷர் கன்பு பூண்டவர். தமிழ் தலைவன் பொன்னடி போற்றுமி ராமானுஷன், அந்த ராமானுஷருக்கு அன்பு பூண்டவர். அன்பு பூண்டவர் கிடாம்பி ஆச்சான்னு சொல்லக்கூடிய மடப்பள்ளி ஆச்சான். அவர் ராமானுஷனுடைய திருமேனி காவேரி மணல் திட்டில் அப்படியே கொதிக்கிற மணலில் திரும்ப திரும்ப அனந்த பிரணாமங்களை பண்ணிகிட்டே இருந்தால் வாடுறது, கண்ணி போகிறது அப்படின்னு அவள் ஆச்சாரியர்கள்கிட்ட, பெரிய நம்பி திருக்கோட்டிகள் நம்பிகள்கிட்ட விஞ்ஞாபிச்சார். உடனே அவள் இவ்வளோ பரிவு கொண்டிருக்கியே, நீ தான் மாதுவரம் பண்ணி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நியமனத்தை சிரசாக ஏற்று அதே, அதாவது ஒரு சேஷமாக இருக்கக்கூடிய வஸ்துவனுடைய தன்மை எப்படி அப்படின்னு சொன்னால் பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் ச சேஷா பரசேஷி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு லக்ஷணம். அந்த லக்ஷணப்படிக்கு எம்பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிசய விசேஷத்தை, எம்பெருமானார்னா எம்பெருமானாருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அதிசய விசேஷம். ஒரு பொதுவாகவே நம்ம லோகத்தில் ஒருத்தரை பெருமையாக சொன்னோம்னா அந்த உருவத்துக்கு தான் அந்த பெருமை. அந்த உருவத்தை கொண்டு தான் அவர்கள் அந்த உருவத்தில் உண்டான ஞான சக்திகளை கொண்டு தான் காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த திருமேனி, அந்த எம்பெருமானாருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய மேன்மையை லோகத்துக்கெல்லாம் வெளிக்கொணரணும். அதாவது அந்த திருமேனி லோகத்துக்கெல்லாம் பயன்படணும். ஆனால் அந்த திருமேனி நிரபாதமாக என்றைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த அதிசயத்தை வெளிக்கொணர்றதுக்காக அங்கேயே ஆசிரமத்திலேயே பிக்ஷை சாய்க்கிறது அப்படின்னு மாதுகர கைங்கரியம் பண்ணி தளிகை பண்ணி பிக்ஷை சாய்க்கிறதுன்ற கைங்கரியத்தை தனக்கு சோபாவகமாக அந்த கைங்கரியத்தை அவர் பூண்டார். அதனால் அப்படி பிரீத்தி கொண்டு விளங்கினார். அதனால் அன்பு பூண்டவர், அப்படிப்பட்டவருடைய அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும், அப்படிப்பட்ட ராமானுஜனிடத்தில் அன்பு பூண்டவருடைய திருவடியை தலைமையிலே தரிக்கக்கூடிய அப்படின்னு அதுக்கு அடுத்த ஒரு व्यक्तिயை சொல்கிறது. ராமானுஜனை சொல்லியாச்சு, தமிழ் தலைவனிடத்தில் பொன்னடியை போற்றக்கூடிய ராமானுஜர் அன்பு பூண்டவர், அதுக்கு அடுத்த व्यक्ति கிடாம்பியாச்சான்னு சொல்லியாச்சு. அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடக்கூடியவர் ஒருத்தர், அதை இந்த இடத்துல சொல்கிறது. அவர் தான் திருவுடையார் என்றும் ஸ்ரீவிஜயன் சொல்லியிருக்கு. அவர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ராமானுஜனிடத்தில் அன்பு பூண்டவரை நிஷ்கர்ஷம் பண்ணா விட்டு அந்த வியக்தியினுடைய சிஷ்ய வர்க்கமாக தான் இருக்கணும், சிஷ்யாளில் ஒருத்தராக தான் இருக்கணும், இத்தராள் இதில் இருக்க முடியாது. அதே ராமானுஜர்கிட்ட அன்பு பூண்டவர் யாருன்றத
ராமானுஜனுக்கு 74 சிம்மாசனங்கள் ஆழ்வான் ஆண்டான் அவள்லாம் இருக்கா. அதை பல பேரை சொல்லலாம். அந்த பல பேரில் ஒத்தரை அன்பு பூண்டவர்னு நிர்தாரணம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யவர்க்கங்களாக தான் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார்ன்றது ஒத்தராக தான் இருக்குது. அதான் அதுக்குள்ளே தான் இருக்க முடியும், வெத்திரிக்தாலே இருக்க முடியாது. சரி, இப்போது அந்த கிடாம்பியாச்சாண்டத்தில் அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் கிடாம்பியாச்சானுடைய திருவடியே தலைமையில் வச்சு கொண்டாடுறா அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசிகன்தான். இப்போ கிடாம்பியாச்சானே குரும் பிரகாஷே தீமான் அப்படின்ற ரீதியில் நஞ்சியர் அவரை பிரகாசப்படுத்தியிருக்கார் குருவாக ஏத்துண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா நஞ்சியர் தான் பரம சூக்ஷ்மார்த்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை, உடையவருடைய திருவுள்ளத்தை வெளியில் கொண்டவர். எம்பெருமானை சொன்ன இடங்களிலெல்லாம் பிராட்டியும் சொல்லித்தான் என்ற உடையவர் வார்த்தையாக சொன்னாரத்தை யார்கிட்ட சொன்னார்? அவர் கிடாம்பியாச்சான் கிட்ட சொன்னார். அதை இவர் கேட்டார். என்ன? பிராட்டியை சொல்லித்தான் என்ற உடையவர் வார்த்தை ஆச்சான் பக்கலிலே நஞ்சியர் கேட்டு, ஆச்சானுக்கு உடையவர் சொன்னார். அந்த ஆச்சான அடிபணிஞ்சு ரகசியார்த்தங்கள்லாம் நஞ்சியர் கேட்டதுனால நஞ்சியருக்கு அந்த வார்த்தையை சொன்னார். யார்? ஆச்சான். ஆச்சான் கூட வெளியில் அதை பிரகாசப்படுத்தலை. நஞ்சியர் தான் அதை வெளியில் நன்னா பிரகாசப்படுத்தினார். ஏன், எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், உடையவர் வார்த்தையை ஆச்சான் பக்கலிலே கேட்டு நஞ்சியர் சங்கிரகித்தாரிலே. அதனால் நஞ்சியர் தான் அதை வெளிக்கொண்டவர். நான் ஸ்பஷ்டமாக 10 பேருக்கு தெரிகிற மாதிரி. அப்போது ஆச்சானுடைய புகழை அந்த இடத்துல நஞ்சியர் குரும் பிரகாசையே தீமான்ற ரீதியில் குருவை பிரகாசிப்பிச்சிருக்கார். குரு சொன்ன சூக்ஷ்மார்த்தத்தை இப்படி உடையவருடைய திருவுள்ளத்தை ஆச்சான் எனக்கு அருளினார் அப்படின்னு பல பேர்கிட்ட தானே சொல்லலை, ஆச்சான் சொன்னார்னு சொல்லியிருக்கார். அதனால் ஆச்சான் இடத்துல நஞ்சியர் கூட பகுமதி உடையவர் தான். ஆனால் இந்த பத சமூகங்கள் என்ன இருக்குது அப்படின்னா நஞ்சியரை சொல்லலாமா இந்த இடத்துல அப்படின்னா இல்லை. என்ன பத சமூகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நஞ்சியருக்கு அப்படி இல்லை. நஞ்சியர் நமோ வேதாந்த வேத்யாய ஜெகன்மங்கள ஏத்தவே அப்படின்னு அவர் தனியன். அவர் பட்டரால் திருத்தப்பட்டதான் பட்டருடைய சிஷ்யரும் அவர். அதனால் அவருக்கு இது இருக்குது. அதனால் அவரை சொல்லலாம். ஆனால் இங்கே தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த பிராட்டியை பற்றின விஷயத்தை நஞ்சியர் தான் வெளிக்கொண்டு வந்திருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் சுவாமி தேசிகன் தான் ரொம்ப பொருத்தமானவர். நஞ்சியர் ஏற்கனவே நேர் சிஷ்யர், அதாவது நேரவே ஆச்சான் காலத்தில் இருந்து அதை கிரகணம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் அப்படி இல்லை, 4 தலைமுறை கழித்து அந்த கிடாம்பி அப்புள்ளாரிடத்துல சிஷ்யனாக இருந்திருக்கார். அப்படி இருந்துச்சே இவருக்கு இது பொருந்துமா அப்படின்னு சொன்னால் இவருக்கு தான் சால பொருந்தும். எப்படின்னா, எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே பரமபத சோபானத்தில் சாதிக்கிறார். எதிவரனாருடைய மடப்பள்ளி இருக்குதே, அந்த மடப்பள்ளியிலேருந்து வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. மன்னி கிடக்கிறதுனா திருடமாக இருக்குது. அது அந்த வார்த்தை அப்படியே இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். எந்த கிரந்தத்தில்? பரமபத சோபானத்தில். ஏன்னா பரமபதமாகிற புருஷார்த்தம் அப்படின்றது
ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு அந்த மதத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு சம்பிரதாய விசேஷங்கள்லேயும் ஒரு புருஷார்த்தம் என்னது, அதுக்கு உபாயம் என்னது, அதெல்லாம் காண்பிக்கக்கூடிய தத்துவங்கள் எது அப்படின்றதெல்லாம் பேதிக்கும். அதனால் நம்ம சம்பிரதாயத்துக்கு பிரதான பிரதிதந்திரமாக இருக்கக்கூடிய சரீராத்ம பாவம் இருக்கட்டும், பிரதிதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த இது இருக்க புருஷார்த்தம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு. அந்த வைகுண்டத்துக்கு உபாயம் என்ன, அதுவும் அசாதாரணமாக நம்ம சித்தாந்தத்துக்கே பிரதிதந்திரமான அர்த்தம். அதே மாதிரி அது எப்படி போகணும் அப்படின்றது அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்றதெல்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கே பிரதிதந்திரார்த்தம். ஏன்னா ஒவ்வொரு சம்பிரதாயம் ஒவ்வொரு மதத்திலையும் அந்த புருஷார்த்தம்ன்றது ஒன்றா இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு மாதிரி அந்த புருஷார்த்தத்தை வர்ணிக்கிறார். ஒரு புருஷார்த்தத்துடைய லட்சணம் ஸ்வரூபம்னு சொல்கிறார். அதுக்கு உபாயம், அதை கதி எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு இருக்குது. நம்முடைய சித்தாந்தத்தில் பிரதிதந்திரமாக இருக்கக்கூடிய இது அந்த பரமபதம்ன்றது எப்படி இருக்குது, அங்கே போய் எப்படி நாம் கைங்கரியம் பண்ணுவோம், விண்ணவர்த்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்ற ரீதியில் தத்கிருத நியாயத்தினால இங்கே இருக்கிற பல்லாண்டு அங்கே பாடுவோம். அங்கே எப்படி பல்லாண்டு வரும், வேதம் சொல்கிறது உபநிஷத்துலாம் சொல்கிறது அங்கே போய் வேதம் ஓதுறோம்னு சொல்லிட்டு பல்லாண்டு எப்படி பாடுவோம் அப்படின்னா உபாசகனுக்கு எப்படி இது வருமோ என்னது, இங்கே இருக்கக்கூடிய அந்த வித்யா அனுபவம், வித்தியை என்ன தகர வித்தியை, சாண்டில்ய வித்தியை, உபகோசல வித்தியன்னு என்ன வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அந்த அனுபவம் அங்கே தத்கிருத்த நியாயத்தினால வரும். அந்த அனுபவமும் அங்கே வரும்னு சொல்லிருக்கிறதுனால எல்லா அனுபவமும் உண்டு. பிரம்மம் என்னென்ன அனுபவிக்கிறதோ அந்த அனுபவம்லாம் உண்டு. விசிஷ்ய இந்த தத்கிருத்த நியாயத்தினால இங்கே உபாசன அனுகிரகம் அதான் அந்த இது உண்டு, அனுபவம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த இதை பண்ணுறோம், சரணாகதியை பண்ணிட்டு இந்த எம்பெருமானிடத்துல நாம் உத்தர காலத்தில் உத்தர கிருத்தியத்தை பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த அனுபவம் அங்கே உண்டு தத்கிருத்த நியாயத்தினால. அதனால தான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறார், விண்ணவர்த்தம் குழாங்களுடன் வேதம் பாடி பண்ணுலகில் படியாத இசையால் பாடும் பல்லாண்டும் பல்லாண்டே பாடுவோமே. காலாவச்சேதம் இல்லாத நாளில் ஐயோ அப்படியே வேதத்தை போல பல்லாண்டும் அங்கே பாடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான பிரதிதந்திரார்த்தத்தை, அதாவது பரமபதம் போகிறதுக்கு இந்த ஜீவனுடைய தன்மை என்ன, அதுக்கு விவேக நிர்வேத விரக்தி பீதையா பிரசாத உத்கிரமண அர்ச்சிராதி கத்தி அப்படின்னு 9 பருவாவை வரிசலாக சொல்லியிருக்கார். அந்த இதில் ஆரம்பத்தில் இதை சாதிச்சிருக்கார். அதே மாதிரி முன்னே சொன்னோம், திருவேங்கடமுடையான் எல்லாரையும் வசீகாரம் பண்ணுறான். திருமலையிலிருந்து இங்கே ஐகாதி பலன்கள்லாம் நன்னா தரான். திருத்தங்காவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தீபப்பிரகாசன் தன்னை காண்பிச்சு தன்னுடைய திருமேனியை காண்பிக்கிற இதில் தாயார் மரகதவல்லியாக இருந்து அப்படி திருமேனியை காண்பிக்கவனா தன்னிடத்துல ஈடுபட்டு சரணாகதி உபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணக்கூடியவனா அங்கே சேவை சாய்க்கிறான். அதனால் அந்த திருத்தங்கா அங்கே பெருமாளுடைய தயையை கணிசித்து தயாசதகம்னு பண்ணார். இங்கே அவன் சரணாகதன் சரண்யனா பிரகாசிக்கிறதுனால சரணாகதி தீபிகை அப்படின்னு பண்ணார் அப்படின்னு முன்னமே சொன்னோம். அதனால் அந்த சரணாகதி தீபிகை இங்கே அந்த சரணாகதி தீபிகையிலையும் மத்வாக்கியமப்பியவிழி
பத்மாபதே ஸ்துதிபதேன விபட்சமானம் பசியந்திக பிரபதன பிரவணா மகாந்தா மத்வாக்கிய சம்வலிதம் அப்பியஜகத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு. அதான் இங்கே மணிப்பிரவாள கிரந்தத்தில் பரமபத சோபானம்னு பரமபதத்துக்கு படிக்கட்டு போல இருக்கக்கூடியதான அந்த கிரந்தத்துலேயும் அதை சொன்னார். அதே மாதிரி பிரதிதந்திரத்தை சொல்லக்கூடிய சரணாகதி தீபிகையிலையும் மத்வாக்கிய சம்வலிதம் அப்பியஜகத் ஸ்வபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். யதீஸ்வர மகானசத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் என்னுடைய வார்த்தையில் அஜகத் ஸ்வபாவமாக அப்படியே மண்டி இருக்குது அப்படின்னு இங்கேயும் சொல்கிறார். மன்னி நாங்கள் சொன்ன போல அஜகத் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கு அதனால் இன்னமும் சுவாமி தேசிகன் இப்படி அவரை கொண்டாடி இருக்கிறதுனால, அவருடைய வாக்கியங்களை கொண்டாடி இருக்கிறதுனால இது சுவாமி தேசிகன் தான். இது நாளைக்கும் இதை தொடருவோம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனி திவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்தீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.